பரம்பொருள் யோகம் வந்து செய்ய செய்ய தான் எனக்குள்ள இருந்த ஐடியாஸ் எல்லாமே வர தொடங்கியது. இந்த விஷயம் தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுன்றது எந்த அளவு தூரத்துக்கு ஒருத்தருக்கு மிராக்கிள்ஸ் பண்ணுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் பரம்பரை யோகம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிக் கொடுக்காத விஷயம் என்னது, அது எப்படி A to Z நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் போல. அந்த டைம் வந்து கட்டி பிடிச்சப்போ தான் அந்த ஒரு இதுதான் உணர்வு இல்லையா. இப்போ நான் புருவமத்தி ஜோதி என்றது ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் அதில் கருணை என்ற ஃபீலிங்கை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஜப்பான் போகிறதுன்றது எல்லாருமே போகலாம், அங்கே போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இந்த காலத்தில் இருந்த குருகுலா மாதிரி முன்னாடியே சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சக்ஸஸ் ஆகிட்டு மக்களுக்கு நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். அதை மட்டும் தான் யோசிக்க தவிர எனக்கு என்ன கிடைக்கணுன்றது யோசிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோம்னா அது அடைய போகிறோம், அது ஏதோ அடையிற நிலை வந்து இதுக்குள்ளே போயிடும். இவர் இவ்வளோ கருணையாக இருக்காது, இவர் இவ்வளோ கருணையாக இருக்காது, அப்படியே போயிடலாங்க. ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணேன். பரம்பரை யோகம் பண்ணிட்டு வேண்டுறது ஒரு பாட்டு இருக்கு. வேண்டுதலில் வந்து ரொம்ப டீப் ஒரு 3 ஹவர் தியானம் பண்ணியிருப்பேன். படுத்துட்டு இருக்கும்போது 3 தரம் இந்த மாதிரி 3 தரம் இதே பக்கத்தால் 3 தரம் ஒருத்தர் அழுத்துற மாதிரி அப்புறம் அது அழுத்துறாங்க. திரும்பி பார்த்தா இதான் ஒரு ஒளி. குருஜி மகாவிஷ்ணுவோடைய தீட்சை எடுத்து நிறையா பேர் வந்து நல்ல நிலை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க, ஜீவகாருண்யம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொருத்தரையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் மூலிமா ஒவ்வொருத்தையும் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்று நம்மோடு இணைகிறார் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜெயராமன் அவர்கள். சின்ன வயசுலேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி படிப்படியே இப்போ மேலே வந்துட்டுருக்காரு. அவரை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் ஜெயராம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த 21 வயசு சின்ன வயசுலேயே ஒரு ஒரு ஐடியில் வந்து மருத்துவத்துறையில் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஜப்பான் போயிருக்கீங்க, இப்போ இந்தியா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை பற்றி சொல்லுங்களேன், என்ன பண்ணியிருக்கீங்க, மருத்துவத்துறையில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். என் பேர் நான் வந்து ஜெயராமன். ஸோ இலங்கையிலேருந்து வந்து கொழும்பில் தான் நான் பிறந்த இடம் வந்து கொழும்பு. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இனோவேஷன் பண்ணணுன்றது ஒரு ஆசைன்னு இருந்துச்சு. இனோவேஷன் பண்ணுறது தான் என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆசை. பட் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் ஓலெவல் அந்த மாதிரி ஓலெவல்னு சொன்னால் இங்கே வந்து 10th சொல்லுவாங்க. 10th படிக்கிற காலத்துலலாம் எனக்கு வந்து அந்தளவு படிப்பில் இருந்த ஆர்வம்ன்றதை விட எனக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் வீக். எல்லாருக்குமே இவரெல்லாம் சாதிக்க போகிறாரான்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே இவெல்லாம் எங்கே வர போகிறான் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் எல்லாம் இருக்கும். செகண்ட் பேட்ச் அதில் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அதில் வந்து பரம்பரை யோகம் வந்து செய்ய செய்ய தான் எனக்குள்ளே இருந்த ஐடியாஸ் எல்லாமே வர தொடங்கினது. உண்மையான விஷயம் இது வந்து நான் வந்து எந்த ப்ரொமோஷனுக்காகவோ நானாகவே வந்து இதை வந்து நான் இந்த மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த விஷயம் தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இது பரம்பரை யோகம் தான் பண்ணணுன்றது இல்லை, ஏதாவது ஒரு யோகமாக இருக்கட்டும், எந்த ஒரு முறையாக இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணாலே முதல்ல சொன்ன ஜீவகாரணம் இருக்கட்டும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுன்றது எந்த அளவு தூரத்துக்கு ஒருத்தருக்கு மிராக்கிள்ஸ் பண்ணுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்றதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் பரம்பரை யோகம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. முன்னாடி ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனக்கு அந்த பயிற்சியை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 5 ஹவருக்கு மேலே பண்ணும்போதெல்லாம் அவன் வந்து அமைதியாக இருந்து உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணும்போது இப்போ நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், ஏதாவது ஐடியாஸ் வேணும், ஏதாவது புதுசாக ஏதாவது வேணும், க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது செய்யணும்னு யோசிப்போம். ஸோ அதை வந்து பரம்பரை யோகமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மெடிடேஷனோ ஏதோ ஒன்று வந்து ஒழுங்கான முறையில் சரியான முறையில் செய்யும்போது அந்த டைமில் ஒரு ஸ்பாக்குன்னு வரும். ஸோ அந்த ஸ்பாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை செய்யும்போது தான் அந்த விஷயம் வந்து நடக்குது. அது ஒரு பார்ட். அந்த ஐடியாவை நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாவோ அது ஒரு இனோவேஷனாவோ ஒரு புது கண்டுபிடிப்பாவோ செய்கிறோம். அது முதலாவது விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், நிறைய பேரை பார்த்தாலே கவலையாக இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, இதை முயற்சி பண்ணணும், முன்னுக்கு வரணும், ட்ரை பண்ணுவாங்க.
ஆனால் அவங்களுக்கு எல்லாராலையுமே வந்து பெரிய பெரிய சக்ஸஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது இல்லை. ஈஸியாக டக்குன்னு இப்போ நான் இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருக்கேன்னா ஃப்ரீயாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து நம்மளை கூப்பிட்டு வாங்க எங்களை வந்து ஷோகேஸ் பண்ணுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்தளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னாலே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இறைவனுடைய அருள் தான். மொத்தமாக ஃபுல்லாகவே இறைவனுடைய அருள் தான். அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஏதாவது பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ஏதாவது பயிற்சி பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் வந்து மகாவிஷ்ணு குருஜி மகாவிஷ்ணு ஃபாலோ பண்ணுறீங்க, பரம்பொருள் யோகத்தை நீங்கள் பண்ணீங்க, வேறு ஏதாவது பயிற்சி பண்ணியிருக்கலாம்ல? உங்களுக்கு ஏன் அதில் வந்து ஈர்ப்பாச்சு? நீங்கள் ஏன் இவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பரம்பொருள் யோகம்? இப்போ ஏதாவது பயிற்சின்னு நான் சொன்னது காரணம், இப்போ ஒரு சில பேருக்கு அந்த பரம்பொருள் யோகம் செய்யும்போது ஏதாவது மாற்றம் வராமல் இருக்கிற மாதிரி தோணலாம். பட் பரம்பொருள் யோகம் செய்யும்போது எனக்கு பர்சனலி நிறைய மாற்றங்கள் நடந்தது. பரம்பொருள் யோகம் ஆரம்பத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணும்போதே, ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே மகாவிஷ்ணுஜியோட அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கிரேட் 2 எல்லாம் படிக்கிற காலத்துலேருந்தே நைட்டு 12 மணிக்கு உட்காந்துலாம் தவம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியான ஒரு ஆள் தான். அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இல்லை, நான் பாட்டுக்கு நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே. அந்த டைம் இந்த ராமாயணம் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு என்னவோ இருக்குது, எனக்கு என்னென்னு தெரியலை, அது என்னவோ இருக்குது. ஆனால் அதுகள் எல்லாமே ஒரு பார்ட் தான். அந்த டைம் ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு காசி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போகும்போது வைப்ரேஷன் ஃபீல் ஆயிடுச்சு. அந்த வைப்ரேஷன் எல்லாமே அப்பப்போ ஃபீல் ஆயிடுச்சு. பட் மெயினாக வந்து எப்போ வந்து உணர்ந்தேன்னா பயிற்சி பண்ணுறதுக்குள்ள தான். உண்மையாக சரியான முறையில் குருட வழியில் சரியான குரு கீழே வரும்போது தான் அந்த விஷயம் நடக்கும். ஸோ அந்த சரியான குரு யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இந்த பயிற்சி உண்மையிலே வேலை செய்திச்சு. நானாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வேலை செஞ்சிச்சு, அதை ஃபாலோ பண்ணு. ஸோ நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், உண்மையாக இருங்க, உண்மையாகவே ட்ரை பண்ணுங்கள், வேலை செஞ்சு நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா குருமார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் குருஸ் யாரோடய நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை குருஜி மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு முதல் குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நிறையா குருமார்கள் இருக்கும்போது ஏன் வந்து பர்டிகுலராக நீங்கள் இவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க? அது நம்மளாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அது இறைவனாக வந்து இவர் தான் சொல்கிறே ஒரு. இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து குருஜி மகாவிஷ்ணு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து எப்போனா இந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான். அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா அந்த டைமில் லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் வர்றது. இந்த லவ் ஃபெயிலியர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்தால் அப்போ அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ண மாட்டோமா, ஏதாவது ஒன்று அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட டிப்ரெஷன் இல்லாமல் ஆட்டமான்னு சொல்லி தான் நான் வந்து ஆன்மீகத்தை அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த டைம் எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் கிளாஸ் அட்டன் பண்ண முதல் அந்த டைம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி தான் இந்த மாதிரி பாருடா, ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் நீம் கரோலி பாபா மீட் பண்ண அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. இவரே பாரு, இவரெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்ச அப்புறம் தான் வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. ஸோ அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. பாரு, இந்த வழி தாண்டா உண்மையான பாதைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று அந்த டைம் ஏதோ ஒன்று பார்த்து அப்படி சொன்னாலாவது அவன் மாற மாட்டானான்னு தாட்டில் அதுக்காக நான் அவனை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அவனை வந்து டீப்பாக அவன் ஒரு விஷயத்த சொன்னான்னா அவன் டீப்பாக எல்லாத்துலேயும் பூந்து எல்லாத்துலேயும் தேடுவான். ரொம்ப டீப்பாக போவான். ரொம்ப டீப்பாக எல்லாத்துலேயும் கூகுளில் தேடி எல்லாத்துலேயும் தேடி ஃபுல் அனலைஸ் பண்ணிடுவான். அப்படி தேடும்போது அவன் பார்த்து தான் அந்த டைம் அது இப்போ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கூட பேர் இல்லை, மோட்டிவேஷனல் மகாவிஷ்ணு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 வியூஸ் தான் அந்த வீடியோ போடும். இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே இவர்கிட்ட இவர் என்ன நம்மள மாதிரியே இருக்காரு, என்ன ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கு. ஒரு மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் பார்க்கும்போது என்ன நம்மள மாதிரியே இருக்காரு, சின்ன வயசாக இருக்காரு. ஸோ அந்த ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கு. ஓகே, நான் இவரும் ஏதோ ஒரு நம்மள மாதிரி தான் ஒரு தேர்டலில் இருந்திருப்பாரு, கடந்து வந்திருப்பாரு. அந்த ஒரு தாட்டில் அவர்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஒரு இது. இப்போ உங்களுக்கு வயசு 21ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ 21 வயசில் பப்ளிக்கில் நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்மீகம் தேடி போகிறவங்கள பார்த்தா எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்லேயே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த வயசுல நீ ஆன்மீகத்துக்கு போறியா, உனக்கு வயசு இருக்குது, இப்போ நீ ஏன் சாமியாராக போறியா அப்படின்றலாம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் அதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ஆன்மீகத்துக்கு போகிறான்னா என்ன காட்டுக்குள்ளேயே போ அப்படி தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து இறைவனை நோக்கின பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காட்டுக்கு போயிடுறது, இல்லை ஃபேமிலி விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அம்மாவுக்கு முதல்ல இருந்தே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபர்ஸ்ட்டாக சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்க ஆரம்பத்துலேருந்தே
டாக்டர் பால் பிரண்டன் புக்ஸு, மற்றது ஆட்டோபயோகிராஃபி யோகி, அந்த மாதிரி நிறைய புக்ஸை வாசி சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஒரு யோகி வந்து ஒரு கையை கட் பண்ணார்னா அந்த கை விழுந்தோடனே அடுத்த நாளே அந்த கையை சிம்பிளாக எடுத்து மாட்டிட்டு நடந்து போயிட்டுருப்பார். இவ்வளோ பெரிய ஆக்கலா இவங்கெல்லாம், நம்மளாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம், இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆக்கலா, இந்த ஒரு திங்கிங் அப்பையிலேருந்தே வந்தது. இவ்வளோ பெரிய ஆக்களோடு தான் நம்மலாம் சும்மா சும்மா நினச்சிட்டு இருக்கோம், அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆக்கள்ன்றது அந்த ஸ்டோரிஸை கேட்கும்போதே ஒரு இது இருந்தது. அப்போ அப்பையிலேருந்தே அந்த தேடலும் இருந்தது. ஆனால் பயிற்சியெல்லாம் பண்ணும்போது தான் உண்மையிலே டீப்பாக வந்து என்ன விஷயன்றது தெரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஜப்பான் போனீங்க இல்லையா, அது எப்படி உங்களுக்கு அது நடந்தது? ஜப்பான் போகணும், அங்கே வந்து ஒரு போய் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆல்ரெடி எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஜீவசமாதிக்கு அங்கே போனேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஜப்பான் போனது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அங்கே போய் நீங்கள் நிறைய சமாதிக்கு ட்ராவல் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது? ஜப்பான் போகிறதுன்றது எல்லாருமே போகலாம், அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாருங்க வேணாலும் அவங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னு சொன்னால் யார் வேணாலும் போகலாம். பட் எனக்கு அதில் ஜப்பான் போனது பெரிய விஷயம் இல்லை, அந்த கான்ஃபரன்ஸ் போனது பெரிய விஷயம் இல்லை, அந்த இனோவேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறேன் வர்றேன் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அங்கே போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அங்கே போயிட்டு போனோடனே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் தான். போனோடனே அங்கே போனோடனே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டெம்பிள் ஒன்று, ஜோடோ டெம்பிள்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட சமாதி மாதிரி தான். அது மெயினாகவே போனோடனே சமாதி. அதில் இருந்தால ஜென்னில் பெரிய ஜென்னில் இருந்த ஆட்கள் எல்லாமே சமாதி அடைஞ்ச இடம். அது ஃபஸ்ட்டாக போன இடமே அதுதான். அதுக்கு அடுத்ததாக ட்ராவல் பண்ணப்போ அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே போகிறோம் வர்றோம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதை விட முக்கியமானது இதுதான். இதை வந்து பிடிச்சினாலே மிச்சம்லாம் அது ஒரு சிம்பிளாக நடந்துட்டு போயிடும். நம்ம இங்கே உண்மையாக இருக்கணும், இங்கேன்னா நம்ம மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். அதே நேரம் இறைவன்கிட்ட நம்ம சரண்டை பண்ணிடணும். நம்ம ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாதவன், நம்ம ஒரு எவ்வளோ நாளும் நம்ம ஒன்றுத்துக்கு இல்லாதவன், நம்ம ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒன்றுத்துக்கும் ஆகுதுவன். நம்ம சும்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இங்கே என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நம்மளோட தாட் இருக்கும். ஸோ ஜப்பானுக்கு போகும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், மக்கள் எல்லாமே நல்லா இருந்தாங்க, நன்றி உணர்வோடு இருந்தாங்க. எல்லாருமே அங்கே போனோடனே அரிகட்டோ செய்மஸ் அதுதான். நீ கடைக்கு போகிறீங்கன்னாலும் அரிகட்டோ செய்மஸ் தான் சொன்னாங்க. அதாவது தேங்க்யூன்னு அர்த்தம். தேங்க்யூக்கு மேலே இருக்கிற ஒரு வார்த்தை, நன்றிக்கு மேலே இருக்கிற ஒரு வார்த்தை ஏதாவதுன்னா அந்த வார்த்தை தான் அரிகட்டோ செய்மஸ். அது இப்படி அது 95% பெண்ட் பண்ணி தான் அந்த வார்த்தையை சொல்லணும். ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறேன்னா 90% நம்ம அந்த பெண்ட் பண்ணி பழக்கம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க 2 பேர்னா 2 பேரும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் பெண்ட் பண்ணி அரிகட்டோ செய்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து கவலை வந்து எனக்கு அவங்க அதிகமாக பீஃப் மற்ற இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ இறைவன்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று வச்சேன். ஏன்னா 1990s அந்த டைமில் வந்து பெரிய சுனாமியை வந்து ஒரு ஜப்பானில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கிற ஹைவேயை வந்து அடிச்சிருச்சு. அவ்வளோ பெரிய சுனாமி. அதுதான் என்னென்னா அந்த பீஃபில் அந்த இடத்துல செய்கிற பீஃப்ன்றது ஒரு ஃபேமஸான பீஃப். அந்த இடத்துலேருந்து பீஃபெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. நிறைய பீஃப் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஜப்பான் இவ்வளோ நல்ல நாடு, அவங்க நல்ல மக்கள், அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக மட்டும்தான் எல்லா ஜீவசமாதியும் பண்ணும். அங்கே போய் எனக்கு வந்து எனக்கு இந்த இதுக்குள்ள சக்ஸஸ் தாங்க, எனக்கு இதில் சக்ஸஸ் தாங்க, அதெல்லாம் கேட்குறதும் இல்லை, அது பார்க்குறதும் இல்லை, அது தேவையும் இல்லை. அது வந்து அது தானாக நடக்க போகுது. ஒரு சிம்பிளான இதில் தான் ஒரு விஷயம் கேட்கலாம். நிறைய பேர் வந்து பிரச்சனையோட தான் இருக்காங்க, எல்லாமே பிரச்சனை இல்லாத ஆட்கள். இப்போ இந்த ஆன்மீகத்துக்கே வர்றாங்கனாலும் என் பிரச்சனை சால்வ் ஆகணும் தான் வர்றாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் போனீங்களா, இல்லை நீங்கள் எதுக்காக நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்தீங்க? இல்லை, ஜாலியாக இருக்குது, பண்ணக்குள்ளே ஜாலியாக இருக்குது, வாழ்க்கை ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு ஆன்மீகத்துக்கு வந்தால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், என் பிரச்சனை சால்வ் ஆயிரும், அவங்களோட சுயநலத்துக்காக தான் இந்த ஆன்மீகத்துக்கே வர்றாங்க. ஆமாம், ஏதோ ஒரு பெனிஃபிட் இருந்தால் தானே மக்கள் அடுத்த கிட்டத்தும் போவாங்க. ஒன்று நீங்கள் அடிபட்டு நல்லா வரணும், ஏதோ ஒரு விதத்தில் நல்லா வரணும். அடிபட்டு நல்லா வர்றீங்களோ, நல்லா வந்துட்டு நல்லா வர்றீங்களோ, ஏதோ உண்டு. நம்மளாம் எல்லாருமே அடிபட்டு தான் வருவாங்க. ஆனால் அதே தான் உங்களுக்கு இதில் அந்த ஆன்மீகத்தில் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கடந்த 5 வருஷமாக நீங்கள் ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் குருஜி மகாவிஷ்ணுவோடைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அவர் என்னவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சொல்லி கொடுத்ததை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லிக் கொடுக்காத விஷயம் என்ன இருக்குது? அது A to Z நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னா
மக்கள்கிட்ட நலனை மட்டும்தான் வச்சு செய்கிற ஒருத்தன் மட்டும்தான் நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும். இது கூட இது எனக்கு ரொம்ப கவலை என்னென்னா, இந்த குருகுலத்தில் வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து எதுவுமே யாருமே இந்த காலத்தில் சொல்லி தராதால தான் இப்போ வந்து மக்களுக்கு தெரியல. குருகுலம் அந்த காலத்தில் இருந்த குருகுலம் மாதிரி முன்னாடியே சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சக்ஸஸ் ஆகிருப்பேன். 21 வயசு இல்லை, நான் 15 வயசுக்குள்ளே அந்த விஷயத்த செஞ்சுருப்பேன். என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நல்ல யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். ஓகே, ஒரு இடத்துக்கு ஜப்பானுக்கு போகிறோமா, ஜப்பானில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும் தான் யோசிக்க தவிர எனக்கு என்ன கிடைக்கணுன்றதை யோசிக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அங்கே இருக்கிற ஆளுக்கு என்ன செய்ய போகிறோம், அதை தான் நீ முன்னிறுத்தணும். அதை நிறுத்தாமல் நம்ம அங்கே போயிட்டு எனக்கு இது கிடைக்கணும் அது இது கிடைக்கணும். அது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படி தானே இருக்காங்க. எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான இருக்காங்க. இங்கேயும் ரீசெண்டாக ஒரு கோயில் போயிருந்தேன். அந்த மருதமலைக்கு நான் போகலை. நான் வந்து கீழே இருக்கிற ஜீவசமாதி போவேன் தான் போவேன். வள்ளியம்மா கோயில் உண்டு. அந்த வள்ளியம்மா கோயிலில் அந்த ஜீவசமாதி, அந்த வள்ளியம்மா கோயிலுக்கு போகும்போது அந்த வள்ளியம்மா கோயில் போட்டி இருந்துச்சு. அப்போ நான் எனக்கு மருதமலை போகணுன்ற போய் தான் அவனை போகணுன்னு சொல்லி அப்போ நான் மருதமலை போனேன். போயிட்டு கீழே வந்தோடனே அந்த வள்ளியம்மாவோட இதை பூஜைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஐயர் லேட்டாக தான் வந்தார். ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். 1 hour வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து இந்த வள்ளியம்மாவோட இதை பார்த்தேன். பிரெத்து ஓடலை. வள்ளியம்மாட திரையை எடுத்த உடனே பிரெத்து சுத்தமாக நின்றுச்சு. தொண்டையில் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பேச்சில்லை மூச்சில்லை ஒன்றும் இல்லை. கண்ணில் தண்ணி மட்டும்தான் வந்து. வேற இந்த அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? அன்னதானம் அது வந்து சாதாரணமாகவே நம்ம பண்ணுறது. இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து கொலம்போல வந்து நம்ம நிறைய அன்னதானம், ரீசெண்டாக கூட 100 பேருக்கு அன்னதானம் பண்ணேன். அன்னதானம் என்ற வார்த்தை வந்து எனக்கு தானம் என்றாலே ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு 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 திங்கிங் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. தானம் பண்ணினா நமக்கு எதுவும் கிடைக்கும். தானம்ன்ற வார்த்தையே அது வந்து இப்போ புரிஞ்சுக்கிற விதம் தான் தப்பு. தானம்ன்ற வார்த்தை தவறு இல்லை, ஆனால் தானம்ன்ற புரிஞ்சுக்கொள்கிற விதம் தப்பு. நமக்கு ஏதோ கிடைக்க போகுது, அன்னதானம் பண்ணால் நமக்கு ஏதோ அதையே ஒரு சர்விங்காக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சர்விங்காக இருக்கக்கூடாது. ஒரு அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், பசியோடு இருக்குது பாவம், அந்த உயிர் நல்லா இருக்கட்டும்னு ஏன் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அந்த 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 அப்படி தான் நான் அந்த அந்த கிட்டத்தட்ட 100 பேருக்கு கொடுத்தேன், ரீசெண்டாக கொடுத்தேன். அது வந்து சொல்லி காட்டுறதுக்கு ஒரு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பெரிய மிராக்கிள் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? வந்ததே ஒரு மிராக்கிள் தான். அப்படியா? இங்கே வந்தது எங்கே இருந்தேன், நான் நேற்று எங்கே இருந்தேன், இப்போ இங்கே இருக்கேன். எப்படி வந்தேன், இப்போ ஃப்ளைட் எல்லாமே ஸ்பான்சர் தான். எல்லாமே அவங்களே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களே தங்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய மிராக்கிள். இதை தாண்டி எல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஏதாவது 1 2 ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். ரொம்ப இந்த ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏதாவது என்ன நம்ம போகிற வழி சரியா தவறா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நீங்கள் அதில் வந்து ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட டிசம்பர் 28 நினைக்கிறேன். டிசம்பர் 28 வந்து நான் தூங்கிட்டு, அதாவது இந்த பெட்ரூமில் நான் வந்து வலது பக்கம் படுத்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து எங்கள் தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் வந்து அட்மிட் ஆகிருந்தனால வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவர் குணமாகன்னு சொல்லிட்டு வேண்டதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணேன். சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணேன். பரம்பொருள் யோகம் பண்ணிவிட்டு வேண்டுறது என்ற ஒரு பாட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பரம்பொருள் யோகம் செய்கிறவங்களுக்கு வேண்டுதல் என்ற ஒரு பாட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வேண்டுதலில் வந்து ரொம்ப டீப் ஒரு 3 hour தியானம் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணேன்னா, சரி ஒன்று வேண்டுவோம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் யார் இருக்கட்டும், பிரபஞ்சத்தை யார் இருக்கட்டும், யாருக்காவது இந்த ஆற்றல் இப்போ நான் செய்த ஆற்றல் யாருக்காவது போய் சேரணுமா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த உடம்புல இருந்து ஒரு மனிதன் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணால் தேவை. இந்த ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பண்ணி தான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தீரணும். இங்கே இல்லை, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வேறு எந்த உயிராக இருக்கட்டும், அவங்களுக்கு மனிதனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு அந்த ஒரு உயிருடைய ஒரு கர்மாவோ அது ஒரு விஷயம் தீரணும் என்ற ஒரு இது இருக்குன்னா அந்த உயிருக்கு இதை போய் சேரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல், ஒரு விளையாட்டுத்தனமான வேண்டுதல் தான். ஆனால் அது வந்து
போய் சேருமா இல்லையா எனக்கு தெரியாது. சேரணும்னு ஒரு நினச்சி செய்தேன். ஸோ அது சரியாக ஒரு வாரம் கழித்து டிசம்பர் 28 அந்த படுத்துட்டு இருக்கும்போது 3 தரம் இந்த மாதிரி 3 தரம் இதே பக்கத்தால் 3 தரம் ஒருத்தர் அழுத்துற மாதிரி 1 2 3 அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அழுத்தம் மட்டும் வந்துச்சு. யாரா அது அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி இப்படி இந்த பக்கம் திரும்பிட்டு பார்த்தா ஃபுல்லாக ஒரு ஒளி. இதே தான் இதே மாதிரி, ஆனால் ஒரு ஒளி. இது இப்படியே தான் இருப்பார். ஆனால் பட் ஃபேஸ் எல்லாமே ஒளி தான். ஃபேஸ் எதுவுமே தெரியலை, எல்லாமே ஒளி தான். கிட்டத்தட்ட கால் தெரியல எனக்கு. பெட் இருந்தது இதில், இதுக்கு மேலே தான் தெரியுது. ஃபுல்லாகவே ஒரு ஒளி மாதிரி இருந்தது. அந்த ஒளி தான் வந்து கையை வச்சு 3 தரம் அமைச்சிச்சு. வள்ளலாரோடைய உருவம்னு சொல்கிறீங்க. அப்போ நான் அந்த டைம் வந்து எனக்கு அந்த டைம் ஒன்றும் தோணலை. எனக்கு ஒரே ஒன்று விஷயம் தான், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ யோசிச்சேன், 2-3 நாளாக வந்து உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. மேபி அதை சரி பண்ண தான் வந்தார் போல். ஒரு திங்கிங், ஒரு எண்ணம் வந்துச்சு. மேபி அதை சரி பண்ண, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அதை சரி பண்ண தான் வந்திருப்பார் போல். ஸோ நம்ம திருப்பி அவர் திருப்பி ஏதாவது அழுத்தம் ஏதாவது கொடுக்க இருந்துச்சுன்னா கொடுக்க விடுவோம்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி திரும்பி போய் படுத்தேன். பெரிய விஷயம். இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த டைம் தாத்தா வர ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அது ஒரு நல்ல இன்சிடென்ட் மாதிரி. என்னடா வீட்டில் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்கன்றக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நல்லா நடக்குதுன்றக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் அதை தாண்டி வந்து அன்றைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம மலேசியாவிலேருந்து பரஞ்சோதி அண்ணன்ட ஜூம் கிளாஸ் நடந்துச்சு. அதில் வந்து வாலண்டியர்ஸை வந்து பரம்பொருள் கற்றல் வாலண்டியர்ஸ்ட ஒரு டாக் மாதிரி போயிருந்தேன், இன்டர்வியூ மாதிரி போயிருந்தேன். அது முடியும் போது அவர் சொன்னார், இன்றைக்கி வந்து குரு மகாவிஷ்ணுஜியோட பேசும்போது வந்து அவர் சொன்னார், இன்றைக்கி வடலூரில் தூங்கும்போது வள்ளலார் தான் என்னை எழுப்பினார். என்னடாப்பா, நம்மளை தானே இவர் எழுப்பினார், அங்கே எப்படி அவரையும் எப்படி சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 2 பக்கம் இங்கே வந்துட்டாரு, அடுத்து அங்கே தான். இப்போ வள்ளலார் வந்துட்டாங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்க தானே. ஆமாம், உண்மையிலே அவர் வந்திருக்காரு, உண்மையிலே அவர் இருக்காரு. உண்மையான ஆட்களுக்கு அவர் கண்ணில் தெரிவார். அவர் வந்து அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தால் அங்கே வந்து சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு, நான் இப்போ கூட மார்க் இருக்கு, வேணும் புறாக்கள் நம்புங்க இல்லாட்டி போங்க. இப்போ கூட இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மார்க் கொண்டு இருக்கும். அந்த இதில் வந்து ஒரு தண்ணி மாதிரி வந்துச்சு. அது நடந்ததுக்கு அப்புறமே தண்ணி ஃபுல்லாக அந்த ஒரு எக்ஸிமா மாதிரி வந்துச்சு. எக்ஸிமா மாதிரி வந்து இந்த கையிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸிமா மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எக்ஸிமா, கால்லையும் எக்ஸிமா, ஃபுல் காலும் எக்ஸிமா வந்து இதுலேயும் எல்லா இடமும் உடம்பு ஃபுல்லாக எக்ஸிமா வந்து எல்லா இடமும் தண்ணி வரும். தண்ணி எடுக்கிறது அது மட்டும்தான். அடுத்து ஒரு 7-8 மாதமாக அது மட்டும்தான் வேலை. தண்ணி அதாவது என்னென்னா ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல். ஏன்னா அது வந்துச்சுன்னா எனக்கு எந்த வருத்தமும் வராது. ஏதாவது வருத்தம் போகுதுன்றதுக்கு முதலே தண்ணியெல்லாம் வந்துடும். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கபம் வந்து வெளியேறுறதுக்கு தான் பித்தம் கபம் வந்து டக்குன்னு அந்த வெளியேறும். கபம் இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ வெளியேறலைன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கட்டி மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ வள்ளலார் என்ன செஞ்சுருக்காருன்னா, இது அந்த கபமெல்லாம் ஃபார்ம் ஆகிடக்கூடாது, இவனுக்கு வந்து உடம்புல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக அவர் வந்து இந்த பையன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாருன்றது. அது எனக்கு மேபி கேன்சர் கூட வந்திருக்கலாம், பெரிய பெரிய வருத்தம் கூட வந்திருக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கும்போது பிற உயிர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அவங்க வந்து அந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வருத்தம் வந்துச்சு, அதாவது ரொம்ப இன்டென்ஸாக வந்துச்சு. அது அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, இவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சால்வ் பண்ணியிருக்காரா. அதாவது எல்லாமே வந்து கழிவெல்லாம் வெளியேற மாதிரியான ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். எக்ஸிமா இருக்கட்டும், மற்றது காலில் ரீசெண்டாக ஒரு 3 வாரத்துக்கு முதல் நடக்கவே இல்லாது, அவ்வளோ எக்ஸிமா. தண்ணி இப்போ நொண்டி தான் நடப்பேன் அந்தளவு. அது டக்குன்னு சரியாயிரும். ஒரு 2-3 இப்போ நான் வரும்போது ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ கை எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லி குருஜிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று தான், ட்ரஸ்ட் த ப்ராக்ரஸ். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, நமக்கு தெரியல, இது என்ன இதுன்னு நமக்கு தெரியலை. அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். எனக்கே
நீங்கள் சொல்லும்போது எனக்கே வந்து அவ்வளோ இதாக மிராக்கிளாக இருக்குது. ஏன்னா யாருக்குமே இதெல்லாம் நடக்காது. நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் வந்து வள்ளலார் ஐயா வந்து உங்களோட வந்து உங்களுக்கு வந்து உடம்பை சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். யாருக்குமே அது கிடைக்காத விஷயம். இப்போ என்னென்னா இந்த மாதிரி வள்ளலார் தான் வந்தாருன்றது அந்த டைம் எனக்கு தெரியல. ஒரு நான் நினைச்சேன் அந்த அன்னைக்கு வேண்டினத்துக்கு வந்து யாரோ ஒரு ஃபார்ம்ல யாரோ ஒரு ஃபார்ம் லைட் ஃபார்ம்ல வேற ஒரு ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு போல அப்படிதான். பிறகு அதே மாதிரி மகாவிஷ்ணுஜிக்கும் வந்து அதே நேரம் வடலூர்ல வந்து வள்ளலார் எழுப்பினார்ண்டு பரஞ்சோதி என்ன சொன்னாலும் வள்ளலார் அவரை எழுப்பினா இவரும் வள்ளலார் தானா என்ற ஒரு இதுக்கு வந்து சரி தானே. அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவை வந்து நான் பார்த்தேன் கூகுளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இதே மாதிரி ஆனால் எல்லாமே லைட் பார்ட்டிக்கலாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே மாதிரி கவரிங் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி அந்த கவரிங் அந்த அந்த தலைப்பாக போட்டிருக்கிற மாதிரி இல்லைன்னா அது எல்லாமே லைட் ஃபார்மில் தான் இருக்கும். எதுவுமே இந்த டச் பண்ணுற மாதிரி எல்லாமே லைட் ஃபார்ம்ல. இப்போ புருவ மத்தியில ஜோதி தெரிகிறவங்களுக்கு ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதியை வந்து ஒரு பெரிய ஜோதி வந்து புருவ மத்தியில ஜோதி பார்த்தவங்களுக்கு அந்த ஜோதி எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ஜோதியே பெரிய ஜோதியா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அந்த இடத்துல வந்துச்சு. இப்போ எங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா குருஜியை பார்த்தா போதும், குருஜி கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கினா போதும், நிறைய பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. அவங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குது, குருஜி ஒரு டைம் பார்த்தா போதும், அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் கர்மா கழிஞ்சிரும். இந்த மாதிரி யோகிகிட்ட குருகிட்ட எல்லாம் வந்து பிளஸ்ஸிங் வாங்கினா நம்மளுடைய கர்மா கழிஞ்சிரும், நம்மளுடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு? அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளாகட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு வந்து இவர் பார்த்தாலோ இந்த மாதிரி பிளஸ்ஸிங் வாங்கினாலோ என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருந்திருக்கா? அவர் பார்த்து தீரணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஜீவசமாதி போனீங்கனாலும் தீரும். இப்போ யார் இந்த உலகத்தில் எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க, எல்லாரும் பார்த்தாலுமே அது தீரும். ஆனால் குருஜி மகாவிஷ்ணுட்ட மட்டும்தான் இருக்குது என்ற ஒரு திங்கிங்லே நிறைய பேர் போகிறது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க அவர்கிட்ட பேசணுன்றதே தான் அவங்களோட எண்ணம். அதை தவிர அவங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது அது செய்யணுன்ற திங்கிங் வந்து குறைவாக இருக்குது. நம்ம அந்த உயிருக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா, இந்த உயிருக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா. இந்த பெருமாள் ஐயாட ஒரு வீடியோ இருக்கு, அந்த மலேசியாவில் பெருமாள் ஐயா ஞானி, அவர் பெரிய ஞானி, ஆனால் பிச்சைக்கார மாதிரி இருப்பார். அவர் சொன்னார், ஐயா சாமி நான் காலையிலேருந்து எனக்கு ஒரே ஒன்று தான் யோசிப்பேன் சாமி, நான் வந்து என்னால் இந்த உயிருக்கு ஏதாவது செய்ய முடியாதா சாமி, ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது செய்ய முடியாதா சாமி என்றுதான் அவர் தொடங்குறாரு. அவர் நாளே அப்படி தொடங்குறாரு. இப்போ நாமே அந்த நாளை அப்படி தொடங்கக்கூடாது. நம்ம சாமி நம்ம இந்த ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது செய்ய முடியாதா சாமி அப்படி தொடங்கும் போது தான் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நடக்குதுன்றேன். அது பெரிய பெரிய ஆக்களே, இப்போ லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனரே அவரே இந்த வந்து நிறைய வீடியோஸ் போடும்போது மக்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா தான் போகிறார். அவ்வளோ பெரிய சிஇஓஸ்லேருந்து எல்லாருமே அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கும்போது தான் அவங்க வளர்கிறாங்க. அதே நேரம் அந்த திங்கிங் மாறும்போது தான் வீழ்கிறாங்க. அந்த வீழ்றத அவங்க வந்து அந்த திங்கிங் மாறும்போது வீழ்றாங்க. அது நிறைய பேரை புரியறதில்ல. அந்த திங்கிங் மக்களுக்காக இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க. அரசியலையுமே அதே தான், மக்களுக்காக திங்கிங் இருக்கக்குள்ள அவர் வந்து வளர்ந்துட்டே போவார். அதே நேரம் அவரோட மக்களுக்கு திங்கிங் இல்லாமல் எல்லாருமே மக்கள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க, மக்கள் எல்லாமே வந்துட்டாங்கன்றப்போ சுயநலமாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் அவர் வீழ்ந்து போகுது. நீங்கள் இந்த நம்மளுடைய பரம்பரை யோகிகளுக்கு உங்கள் சார்பாக ஏதோ ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சொல்கிறதுக்கு என்னென்னா, எனக்கு அந்த கவலை மட்டும்தான். இந்த விஷயத்த வந்து இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொன்னால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாமே. சக்ஸஸ்னால் நீங்கள் எங்கேயோ தேடி ஓடுறீங்க, இன்னொன்று நடக்கிறீங்க, இன்னொன்று செய்கிறீங்க. சக்ஸஸ்ன்றது என்னது, நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அந்த விஷயத்தை நம்ம நோக்கி போகிறோம், அது எதுன்னே நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஆனால் நம்மளுக்கு தானாகவே எல்லாமே அமைகிறது தான் இறைவனே அமைச்சு கொடுப்பாரு. அதை நீங்கள் இறைவனோட பாதத்தில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மக்களுக்கு என்ன செய்ய முடியுன்றதை மட்டும் பாருங்கள். மிச்சம் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பார். இறைவன் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யணும், மற்றது மக்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் சிந்தனை நோக்கம் எல்லாமே சரியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி சாக போகிறேன்னா நான் நிம்மதியாக சாவேனா. ஒரு கோயிலுக்கு போடுறீங்க, வேண்டுறீங்கன்னா உருக்கமாக மூச்சை நிறுத்தி வேண்டுதல் வேண்டோன்னு இப்படின்னு குருஜி சொல்லி கொடுத்துருக்காரு.
அதே மாதிரி நம்ம மூச்சை நிறுத்தி ஐயா இங்கே பாருங்க இந்த இந்த மக்கள்லாம் எப்படி தவிக்கிறாங்க, இந்த அரசியல் சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லாட்டி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு, மக்கள்லாம் தவிக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க, உண்மையான விஷயம் எதுன்றது தெரியாமல் இருக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது இறைவா நீ பண்ண மாட்டியா சொல்லி அதை வேண்டுங்க. அதை வேண்டும் போது உங்கள் விஷயத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இறைவன் மக்களுக்காக வேணும். சிறப்பான கருத்து, ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது பரம்பொருள் யோகிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணால் அது கிடைக்காதா, இது கிடைக்காதா, என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகாதா அப்படிங்கிற தன்மையில் தான் இருக்காங்க. ஏன்னா நான் இது ஏன் அழுத்தி நானும் இது கேட்குறேன் அப்படின்னா, எங்களுக்கு ஹெல்ப்லைன் காலுக்கு வர்ற விஷயங்கள் இதுதான். எனக்கு ஒரு தடவை ஒரு பார்த்தா சரியாயிராதா, ஒரு டைம் வந்து பிளெஸிங் வாங்கிட்டா சரியாயிராதா. ஆனால் மற்றவங்களை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. அதே தர்மத்தின் பாதையில் செல் அப்படின்னா என்னென்னா, நம்ம இல்லாமல் தர்மத்தை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாவே இறைவன் நம்மளை பார்த்துக்கார் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து இப்போ நம்ம எல்லாம் இது இன்னும் டீப்பாக யோசிக்கணும். இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம கேட்குறோம் இல்லாமல், ஓகே பெரிய பெரிய ஆக்கள்லாம் எப்படி யோசிக்கிறான். இப்போ கிருஷ்ணர்லாம் எப்படி யோசிச்சாரு, பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி யோசிச்சாருன்னா, அந்த உயிருக்கு என்ன செய்யணும், இந்த உயிருக்கு என்ன செய்யணும்னா அவரும் யோசிச்சார். சாதாரண மக்கள் என்று சொல்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏன் நம்ம இன்னுமே சாதாரண மக்களாக இருக்கிறோம், ஏன் வந்து அவங்க எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரா வந்து அந்தளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆரா எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்மளோட சிந்தனை எல்லாமே சரியாக இருக்கும்போது, மக்களுக்காக இருக்கும்போது, அந்த உயிருக்கு நலனுக்காக இருக்கும்போது, இந்த ஆரா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்கெல்லாம் பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க. நம்ம இப்போ நான் எல்லாம் பெரிய பொசிஷன் போயிட்டேன்றது இல்லை, நான் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் இந்த வளர்றது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு 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 சூழ்நிலைகள் எல்லாமே ஈஸியாக அமையுது. நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு அப்படியெல்லாம் வளர்றது ஈஸியாகவே வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யமாக இருக்கட்டும், எல்லா முறைகளுமே ஈஸியாக வள்ளலார் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த உயிருக்கு ஏதாவது தேவையை பார்த்து செய்ப்பா, அவ்வளோதான். குருஜி மகாவிஷ்ணுவை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவரை பற்றி? மகாவிஷ்ணுஜியை பற்றி என்னது, அவருடைய எப்படி சொல்கிறது, அவர் உணர்வு நிலையில் மட்டுமே தான் பார்க்கணும். அவர் உண்மையான அவர் வந்து நேரில் பேசும்போது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேசுவார், அப்படி பார்க்கக்கூடாது. அது ஒரு சாதாரண மனுஷனாவோ சாதாரண மனிதராக பார்க்கக்கூடாது. யாராக இருக்கட்டும், உண்மையாக இருந்தால் எந்த ஞானியாக இருந்தாலும் ஞானத்தோடு தான் பார்க்கணும். ஞானத்தோடு நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே அவர் யாருன்றது தெரிஞ்சு கொள்ளணும்னா ஞானத்தோடு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அந்த ஒரு கம்பேஷனை ஃபீல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை அவர் அவர் கட்டி பிடிக்கும்போது தான் அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஒரு 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 இதயத்திலேருந்து அநாகத சக்கரத்துலேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஃபீல் ஆகும். நீங்கள் எப்படின்னா ஒரு 1000 பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க சொன்னால் அது மட்டும்தான் அந்த ஒரு அப்படியே ஒரு ஓரான்னு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு ஓரா ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா, அப்படி ஒரு உணர்வு நிலையில் இருக்கு. ஓராண்டு அப்படியே 1000 பேருக்கு நான் நல்லது செய்யணும், 1,00,000 பேருக்கு, நாட்டுக்கே நல்லது, உலகத்துக்கே நல்லது செய்யணுன்ற ஒரு ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு பெரிய ஒரு கம்பேஷன் ஒன்று வரும். அந்த பெரிய கம்பேஷன்ன்றது தான் உண்மையை உணர்ந்த ஞானிகளாக இருக்கட்டும், அந்த கம்பேஷன் மட்டும்தான். ஞானி என்ற வார்த்தையே இப்போதைக்கு வள்ளலார் சொன்னதில் ஞானி என்ற வார்த்தை கூட அவர் வந்து பயன்படுத்துறதை விட ஜீவகாருண்யம், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, கருணை என்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஞானி என்ற வார்த்தை விட கருணை என்ற வார்த்தையே போட்டுடலாம். கருணையாக இருக்காரு. ஏன்னா இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோம்னா அது அடைய போகிறோம், அதே ஏதோ அடையிற நிலை இதுக்குள்ளே போயிடும். இவர் இவ்வளோ கருணையாக இருக்கிறாரு, இவர் இவ்வளோ கருணையாக இருக்காரு, அப்படியே போயிடலாமே. நீங்கள் இவ்வளோ கருணையாக இருக்கீங்க, அவர் அவ்வளோ கருணையாக இருக்காரு, இவர் இவ்வளோ கருணையாக இருக்காரு, இதாலே நம்ம அந்த ரேஞ்சை பேசிட்டே போகலாமே. இவர் இன்னும் கருணையாக இருக்காரு, இன்னும் கருணையாக இருக்காரு. கருணை இருக்குன்னு ரேஞ்ச் இல்லை, அது ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையில 24 மத்தியாலும் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் குருஜி மகாவிஷ்ணுட்ட அனுபவிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டாக கொலம்போல் நினைக்கிறேன். அந்த டைம் வந்து கட்டி பிடிச்சப்போ தான் அந்த ஒரு இதுதான் உணர்வு நிலை. இப்போ நான் புருவமத்தி ஜோதி என்றது ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் அதில் கருணை என்ற ஃபீலிங்கை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அது ஒரு அநாகத சக்கரத்துலேருந்து ஒரு 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 நல்ல ஒரு கருணை. எப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லப்போனால் ஒரு ஃபஸ்ட்டாக அந்த ஒன் சைட் லவ்ன்ற ஒரு சின்ன பசங்களுக்கு வருது. ஆமாம், அந்த உணர்வு நிலைன்றது ரொம்ப கம்மி. இது வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும். அது நீங்கள் ஒரு ஆளுக்கு பாருங்க, இது வந்து உலகத்துக்கே, நாட்டுக்கே, பல கோடி மக்களுக்கும் இல்லை பல உயிர்களுக்கும்
நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், வாழணுன்ற ஒரு அன்பை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த அன்பை கொடுக்குற ஒரு ஒரு வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டாக அந்த ஃபீலிங்கை விட பல கோடி மடங்கு ஃபீலிங்காக இருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ அதுதான் உண்மையான ஃபீலிங். இது சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு நான் பேசலை, உண்மையாகவே ஃபீல் பண்ணதை நான் பேசுகிறேன். சும்மா பேசணுன்றதுக்காக இல்லை, உண்மையாக உணர்ந்திருக்கிறேன். எனக்கு எனக்கு வலிக்குது. என்ன இவங்களுக்கெல்லாம் போய் சேருது இல்லையேன்ற ஒரு வலி இருக்குது. இந்த விஷயம்னு இல்லை. இப்போ நான் வந்து இது இப்போ நான் பேசுனதில் கூட எந்த விதத்துலையுமே நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்களோ, குருஜி மகாவிஷ்ணுவை ஃபாலோ பண்ணுங்கன்றோ நான் அந்த வார்த்தையை பாவிக்கவே இல்லை. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பரம்பொருள் யோகம்ன்றது கூட நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு முறையில், அது வள்ளலாடுற முறையாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வள்ளலாடுற முறையை எடுத்து செய்யுங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த முறையாக இருக்கணும், ஆனால் உண்மையாக இருந்தால் சத்தியமான மக்களுடைய நலனில் இருக்கிற எந்த முறையாக இருந்தாலும் அதை எடுத்து சரியான முறையில் சரியான விருப்பம் செய்யுங்க. நீங்கள் குருஜி மகாவிஷ்ணுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப க்ளோஸான அண்ணனாக பார்க்குறேன். அவர் என்ன உதவினாலும் அட மகாவிஷ்ணுஜி இருக்கார்ப்பா, அவர் சமாதி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஜீவ சமாதி அடைஞ்சாலும் நம்ம தீட்சை கொடுத்த அவரே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டா அப்புறம் நமக்கு என்ன கவலை, அதான் அவருக்கு ஜீவ சமாதி அடைஞ்சா நமக்கு என்ன கவலை. அவர் இருக்கணும், அவர் எனக்கு வேணும், அவரோட பேசணும்னு ஒரு திங்கிங் இல்லை. இது வரைக்கும் நான் அவரோட நம்பரை எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இல்லை. எனக்கு எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு எடுக்கலாம், உங்கள்கிட்ட கேட்டோன்னே நீங்கள் தந்துட போய் எனக்கு அவசியம் இல்லை. அவர்கிட்ட பேசணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே கனெக்ஷனில் தான் இருப்பார். அவருன்னு இல்லை, அந்த லீனியேஜே கனெக்ஷனில் இருக்கும். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட லீனியேஜே நம்ம கனெக்ஷனில் தான் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு. உணர்வு நிலையில் மட்டும்தான் பேசினா தான் அந்த பதில் உண்மையாகவே கிடைக்கும். நீங்கள் என்ன தான் அவர்கிட்ட நேரில் பேசுகிறத விட நீங்கள் உணர்வு நிலையில் கனெக்ட் ஆனீங்கன்னா தான், இப்போ மகாவிஷ்ணுஜியை இப்போ நினச்சேன்னா தான் அவரோட கனெக்ஷன் ஏற்படும். அந்த நீங்கள் உணர்வு நிலையில் புருவ மத்தியிலிருந்து அவரை நினைக்கும் போதோ, இல்லை அவரை நினைக்கிறத விட காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை நினைக்கிறீங்கனாலோ, வள்ளலாரை நினைக்கிறனாலோ தான் அந்த உணர்வு நிலையில் அவர் உடனே உதவி செய்ய முடியும், உடனே கனெக்ஷன் ஏற்படும். எங்கே இருந்தாலும் கனெக்ஷன் ஏற்படுத்தலாம். நீங்கள் எதுக்கு டெக்னாலஜி மூலமாக கனெக்ஷன் ஏற்படுத்திங்க? அவசியமே இல்லை, வாயாலேயோ தேவையே இல்லை. அந்த டெக்னாலஜியோட பெரிய டெக்னாலஜி இவங்கள்ட்ட இருக்கு. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அது வந்து அவருக்கு உடம்பு இருந்தாலும் சரி, உடம்பு இல்லாட்டியும் சரி, அது எப்பயுமே காலத்துக்கும் உதவி செய்யும். நம்ம உடம்பு இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு இல்லாட்டியும் சரி, அதுக்கப்புறம் கூட உதவி செய்துட்டே இருக்கும். அங்கே போனது பிறகு வேற உலகங்கள்ல இருக்கும்போது அந்த டைமும் உதவி செய்யும். உங்களுடைய ஆன்மீக பயணம் மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை வந்து செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம்.